ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி என் அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை எதிர்பார்ப்போம். ஆச்சரிய விதமாக அவர் நம்மை நடத்தப் போகிறார், நம்மை கரம் பிடித்து நடத்தப் போகிறார், நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கோடா கூடி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். தொடக்க முதல் முடியும் வரை உடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருபடுத்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு பாடலை பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கின்றார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே, என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார், உன்னை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போனாலும் தன்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொன்னார். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவையாக இருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மை தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து கொண்டு அவர் வைத்திருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்பும்படி, நம்மை மறுரூபப்படுத்தும்படி, நம்மை ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ள எவ்வளவோ கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே படாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனம்,
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசு, மோசம் போக்குகிறவன், அவனுக்கு பேர் திருடன், கொல்லன், அழிக்க வருவான், வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அநேகரை விடுதலையாக்கும் பொருளாக நன்மை செய்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார். ஆகையால் நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் யாரை விசுவாசிக்கிறேன், யாரை நம்புகிறேன் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியிலே பிறந்தார், வாழ்ந்தார், சரித்திரம் படைத்தார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் அவர் பிரகாசிக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே இல்லை. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இருள், எத்தனை சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஏனால் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவன் அவரோடு கூட இருக்கிறார். ஆகையால் தான் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். யாருக்கும் அவர் தீமை செய்யவே இல்லை. யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? இயேசுவை பார்த்து ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமா? ஒருவனாலும் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார், நான் மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அப்ப சதா காலமும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில 70 வயது, பலத்தின் மிகுதியால் 80 வயது, ஒருவேளை தள்ளி போகலாம். வாழ்வதற்கு நமக்கு இயேசுதான் நமக்கு முக்கியமான காரணம். உலகத்தில் எப்படினாலும் வாழுறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இல்லாதவர்கள், எளிமையானவர்கள், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள், வறுமையினால் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்வராகவே இருந்தார். அவர் நன்மை செய்வராக இருந்தார். பெரியமானவர்களே, ஆகையால் இந்த உலகத்தில் கோடாகோடி மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறார்கள். யார் தடுத்தாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. காரணம் இயேசுடைய அன்பு, அவர் நமக்காக செய்திருக்கிற நன்மையான காரியங்கள். நம்முடைய ஆத்துமா கலங்கும் பொழுது அவர் நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். சரீர பாடுகளிலே நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். இல்லாத காலங்களிலே, சூழ்நிலைகளிலே நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். எதற்கு இந்த வாழ்க்கை என்று நாம் நினைக்கும் பொழுது, இல்லை நான் வாழுகிறேன் நீயும் வாழ்வாய் என்று சொன்னாரே, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் அல்லவா அவர் உண்மையுள்ள தெய்வம் அல்லவா? ஆகையால் அவரை நம்புகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லா காரியங்களும் செய்து முடித்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், அவருடைய பிள்ளையாய் அடங்கியிருங்கள். அப்பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார். ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங், அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஏனென்றால் தேவன் பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பினார், அவருடைய சித்தத்தை செய்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
ஆகையால் தான் சொல்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாத தேவன் நம்முடைய தேவன். பூலோகத்திற்கு மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நம்மை அழைத்து கொண்டு போகும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அவனவன் தனக்கானவை அல்ல பிறருக்கானவை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவருக்குள் என்ன சிந்தை இருக்கிறதோ அது உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று விரும்புகிறார் ஆண்டவர். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். தேவன் கர்த்தரை எல்லாவற்றிலும் எல்லா கிருபையும் கொடுத்து, எல்லா வல்லமையும் கொடுத்து, ஆவினால் நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பி, அவரோடு கூட இருந்து அவரை நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிய இந்த பூமி மக்களுக்காக வாழ வைத்தவர். அப்படி இருந்தும் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நம்மை போல மனிதராக இருந்தார். மனுஷனுடைய குணாதிசயங்கள், மனுஷனுக்குள் வருகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சகித்தார். கல்வாரி சிலுவையில் மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பெரியமானவர், நம்முடைய தேவன் மனுகுலத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், மனிதன் எப்படி அடிமைப்படுத்தப்படுவான், அவனை அடிமைத்தனத்திலிருந்து அவன் ஒரு சுதந்திரவாளியாக எப்படி மாற்ற வேண்டும் என்று இந்த பூமியிலே வந்தார். உண்மையான சுதந்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பெற்று தந்தார். பிரியமானவர்களே, இந்த சுதந்திரம், உலகத்தில் வாழ்கிற கோடாகோடி மக்கள் அடிமைத்தனத்தில் விடுதலை, என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எத்தனை அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது, எத்தனை பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது, எத்தனை இயலாமை, பண கஷ்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், மனவேதனை, அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காப்பாற்றி இன்று வரையிலும் நம்மை வழிநடத்தி வருகிறாரே, அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நன்றி அறிதலாக இருங்கள். வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவருக்கு நன்றியாக வாழ்வோம். ஏனென்றால் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நன்மைகள் பல செய்திருக்கிறார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். ஆகையால் அவர் நம்மை உயர்த்துவார். நீங்கள் தாழ்த்துங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களை தாழ்த்துங்கள். பிறகு பாருங்கள், இந்த ஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை உயர்வாக ஆண்டவர் வைப்பார். அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எபிரேயர் வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் நமக்காக நன்மை செய்கிறார். வேதம் சொல்கிறது எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். பொறுமை வாழ்க்கையில் பிரியமானவர்களே, என கண்பானவர்களே, ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆண்டவரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை என்பது அது பொறுமையோடு ஓடக்கூடிய. பொறுமையோடு கடந்து போங்க. வேகமாக கடந்து போனவங்கெல்லாம் ஏண்டா வேகமாக கடந்து போகணும், துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதத்தை ஏண்டா துரிதமாய் பெற்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையோடு போங்க. நீங்கள் பொறுமையோடு ஓட்டத்தை ஓடினீங்கன்னா இந்த பூமியில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உலக மக்கள் கண்டுகொள்ளும்படியாக செய்வார். உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம், பூரண சமாதானம், பூரண சந்தோஷத்தை கொடுப்பார், பூரண மகிழ்ச்சியை கொடுப்பார். உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த மனுஷனும் சமாதானத்தை கொடுக்க முடியாது, எந்த மனுஷனும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, மகிழ்ச்சியை எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண, எல்லாவற்றிலும் ஒரு பூரணத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஏசாயா 10:27, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகுமா? அப்ப நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆவினால் நிரப்புவது மாத்திரமல்ல, அபிஷேகத்தினாலும் நிரப்பி இருக்கிறார். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லா காரியத்தையும், தீங்கான காரியம், in English, and it shall come to pass in that day that his burden shall be taken away from of the shoulder, and his yoke from of the neck, and the yoke shall be destroyed because of the anointing. அதனால தான் ஆண்டவர் நமக்கெல்லாம் இலவசமாய் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் தான் நமக்குள் இருக்கிற நுகத்தடியை முறித்து போடும். அனாயிண்டட், அபிஷேகம், அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது அது தெரிந்து கொள்ளப்பட்டது. சூசன், God will chosen for you, selected for you, calling for you. God will anointing for you. Why? The Jesus said, why? சங்கீதம் 105:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 105:15 நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அப்ப அபிஷேகம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியம். மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்,
உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தியும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த அபிஷேகம் மாத்திரம் என்ன சொல்றாரு? The chosen, those who are தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இப்படி கொடுக்கிற அபிஷேகம் தான் அவர்கள் பூமிக்குரிய வாழ்க்கையில வெற்றியை பெற செய்கிறது. பூமிக்குரிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற செய்கிறது. பரலோகத்துக்கும் கொண்டு போகிறது அந்த அபிஷேகம் தான். ஆகையால் நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அவரால் சூசன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தைக்கு அவர் சொல்கிற காரியம் என்ன? saying touch not my anointed and do my prophets no harm. saying touch not my anointed and do my prophets no harm. The privilege, the special privilege, privilege இருக்கு, தனித்தன்மை கொண்டது. ஆனால் அனாயிண்டிங், அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜ். ஆகையால் தான் பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கு செய்யக்கூடாது. அவங்களுக்கு விரோதமாக எந்த தீங்கு நினைக்கவே கூடாது. இன்ஜூரிஸ், அவங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காயங்களும் ஏற்படுத்தக்கூடாது. அப்போ ஆண்டவர் உங்களை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார், எவ்வளோ உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தீங்கு செய்யக்கூடாதபடி, உங்களுக்கு தீங்கு செய்யாதபடி, உங்களுக்கு விரோதமாக எந்த காயங்களும் ஏற்படுத்தாதபடி தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? எனக்கு பிரியமான உங்களை காப்பாற்றுகிறவர் அவர் தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ சோதனை வந்தாலும் அந்த அபிஷேகம் உங்களை காப்பாற்றுகிறது. இந்த அபிஷேகம் உங்களை காப்பாற்றுகிறது, உங்களை வாழ வைக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நான் மனரண்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்னார் இல்லையா? சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் கடைசி வரையிலும் அவர்களோடு கூட இருந்தது, அவர்களை காப்பாற்றினது, அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதபடி வழி நடத்தினது. ஆகையால் பிரியமானவர்களே, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், ஸ்பெஷல் ஆனர், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மதிப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். 1 சாமுவேல் 24 அதிகாரம், 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6 வசனம் 10 வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தாவீது சொல்றாரு பாருங்க. தனக்கு விரோதமா சவுல் எவ்வளோ காரியங்களை கொண்டு வந்தாலும் தாவீதுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தாவீதுடைய குணாதிசயம் பாருங்க. ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், சவுலையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் தனக்கு விரோதமாக தீங்கு நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்கிற காரியம்தான் கர்த்தருடைய பார்வைக்கு அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆகையால் தான் என் இருதயத்துக்கு ஏற்ற எனக்கு சித்தமானதை தாவீது செய்வார் என்று ஆண்டவர் சொன்னார். 10 வசனத்தை பார்க்கிறோம். இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போட்டால் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றார். என் ஆண்டவன் மேல் நான் கை போட மாட்டேன்.
ஏனென்று சொன்னால் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகையால் தான் பிரியமானவர்களே, வேதத்தில் மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குணாதிசயத்துக்குள் வளர வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவை ஒழிந்தன, எல்லாம் புதிதாக மாறினதற்கு எடுத்துக்காட்டுதான் பிரியமான தாவீதுக்குள் அது இருந்தது. ஆகையால் தான் தாவீதை கர்த்தர் கடைசி வரையிலும் கரம் பிடித்து நடத்தினார். அவன் சென்ற இடம், போன இடம் எல்லாவற்றிலும் கூட இருந்தார். எவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் கூட இருந்தார். காரணம் பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக போர் செய்யாதிருங்கள், ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தாதிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்யாதிருங்கள். அதிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக யாரும் செய்யக்கூடாது. காரணம் என்ன? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடையது என்று சொன்னார். ஆகையால் உங்களை ஸ்பெஷலாக ஆனர் பண்ணியிருக்காரு, ஸ்பெஷலாக அனாயிண்டிங் பண்ணியிருக்காரு. ஆகையால் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, எனக்கு பிரியமானவர்களே, காட்ஸ் பிளஸ்ஸிங் இருக்கான். அல்லேலூயா. இந்த அனாயிண்டிங் மூலமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த பாருங்க, 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, though offered a table before me in the presence of mine enemies, though anointed my head with oil, my cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. Though offered a table before me in the presence of mine enemies, though anointed my head with oil, my cup ran over. அப்போ என்னுடைய பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. யாருக்கு முன்னாடி? என் சத்துருக்களுக்கு முன்னாடி. அப்போ உங்களை விரோதம் பண்ணுகிறவர்களுக்கு முன்னாடி, உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் முன்னாடி, உங்களை காயப்படுத்த நினைக்கிறவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தாவீதினுடைய தேவன் மாத்திரமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தேவன் மாத்திரமல்ல, தானியேலின் தேவன் மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபிஷேகம் செய்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் ஒன்று உண்டு. அது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் முன்பாக நிறுத்தினார்கள். அப்போ அப்போஸ்தலர் காலத்தில் ஊழியத்தில் நிறுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணினார்களாம். அபிஷேகம். அப்போ அபிஷேகம் செய்தல் ஒன்று இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 14:23 என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய மகா பெரிய இந்த அபிஷேகம் இருக்கிறது. ஆகையால் தான் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்வதற்கு காரணமே அதுதான் பிரியமானவர்களே. 23ஆம் வசனம், அப்போஸ்தலர் 14:23, அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் எப்படி? அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். யாரெல்லாம் ஒப்புவித்தார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார்.
யாரெல்லாம் தன்னுடைய சொந்த இரட்சகராக கொள்கிறார்களோ, ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்படுகிறார்களோ, அவர்களை அந்த ஊழியக்காரர் மூலமாக அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சபை ஊழியக்காரர் மூலமாக, இந்த சபையிலே பெரியோர்கள் மூலமாக அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இது பிரியமானவர்களே, அபிஷேகம் செய்தல். இந்த போலியான அபிஷேகம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் செய்கிறது இருக்குது, போலியான அபிஷேகம்னு சொல்கிறாங்க. அது என்ன, ஆண்டவர் எதை குறித்து அந்த போலியான அபிஷேகம் சொல்கிறாங்கனாக்க, 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 என்ன சொல்கிறது என்று சொன்னால், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்லுவேன். இது இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ போலியான அபிஷேகம் பெற்றவங்களும் இருக்கிறாங்க சமுதாயத்தில். அவங்கள தான் பரலோகத்தில் நான் உங்களை தெரியாது அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிச்சயமாக தெரியும்னு சொல்லுவார். நீங்கள் உண்மையும் உத்தமமானவர்களே வாருங்கள்னு சொல்லுவார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று உங்களையும் என்னையும் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார். காரணம், கர்த்தரால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அவருக்கு பின் செல்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2-3, ஏசாயா 42:1, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறார். யார் இங்கே பார்த்தோம்னா கோரேசின் அபிஷேகம். கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த கோரேசு ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் உங்களை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இது அபிஷேகம் எதை கொண்டு வருகிறது? ராஜாக்களுக்கு, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பாருங்க, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்த காரணம் என்ன? உங்களை அவ்வளவு விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் மீது பிரியமாக இருக்க போகிறார். உங்களை கோடாகுடி பெருக பண்ண போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதம் சொல்கிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று நீங்கள் சகலத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஏன் உங்களை அபிஷேகம் பண்ணினார்? சகலத்தினுடைய காரியத்தையும் அறியும்படிக்கு, ரகசியத்தை தெரிந்து கொள்ளும்படிக்கு, ஆவிக்குரிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளும்படிக்கு, ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். 26ஆம் வசனம் 27ஆம் வசனம், இப்படி உங்களை வஞ்சிக்கிறவளை குறித்து இவளை உங்களுக்கு இருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருங்கள். அவர் உங்களுக்கு போதித்திருக்கிறார். உங்களுக்கு அவர் ரகசியத்தை சொல்லாமல் யார் எதையும் செய்ய மாட்டார். ஏன்னா அதனால தான் அபிஷேகமே பண்ணியிருக்கிறார். ஆகையால் உங்களுடைய காரியங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகையால் தான் உங்களை அபிஷேகம் பண்ணினார். கோடாகோடி மக்கள் வாழ்கிற இந்த பூமியில் உங்களை ஏன் அபிஷேகம் பண்ணினார்? கர்த்தரோடு இருக்கும்படியாக, கர்த்தருடைய ரகசியம் உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக, இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும்படியாக, நீங்கள் அறியாதிருந்தும் அவர் உங்களை தன்னுடைய நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகவே போகாதீங்க. ஆகையால் இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் திகையாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் கண்மணி போல உங்களை நடத்தப் போகிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, வல்லமையின் ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், மகிழ்ச்சியாருங்கள். அவர் பெரிய காரியங்களை நமக்காக அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு
சொல்லாத விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வல்லவனே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாழ்க்கையானவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் காட்சியடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் காட்சியடிப்பேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்பொழுதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்பொழுதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அபிஷேகம், the privilege of honor, the God's blessings, எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் உங்களுக்காக. நாம் ஜெபிப்போம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் விசுவாச குடும்பங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, தேவ ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. அவர்களுக்கு வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. விடுதலை கொடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தேன் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், இன்னும் மேன்மேலும் உயரட்டும் அப்பா. மலையில் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டார்கள், அதுபோல உம்முடைய பிள்ளைகளை மலையில் மேல் உள்ள ஒரு பட்டணமாக நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. வாழாக்காமல் ஆண்டவரே நீங்கள் மேலாக்குங்கப்பா. கீழாகாமல் மேலாக்குங்கப்பா, தலையாக்குங்கப்பா. தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளை. எங்கெல்லாம் தலை குனிந்து வாழ்ந்தார்களோ அந்த இடத்தெல்லாம் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் நீர் தலை நிமிர்ந்து வாழும்படியாக பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. சுகபலன் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்கப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியம், வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.